அனைவருக்கும் வணக்கம். நான் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ் கஜா சேனல்ல இருந்து. நம்ம தொடர்ந்து சதுரங்க ஒலிம்பியாட் 2024 முடிவுகளும் அதற்கு அடுத்த சுற்றுக்கான கணிப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு நம்ம 5வது சுற்று முடிவுகள் எப்படி இருந்ததுன்னும் 6வது சுற்றுக்கான கணிப்புகளையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஓப்பன் செக்ஷன்ல பார்த்தோம்னா இந்திய அணி அபாரமா தொடர்ந்து விளையாண்டுட்டே வர்றாங்க. நேத்து பாத்தீங்கன்னா அசர்பைஜான் அணியை 3-1 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல ஜெயிச்சிட்டாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கிராண்ட் மாஸ்டர்கள் அர்ஜுன் எரிகேசியும் குகேஷ் அவர்களும் அவங்களுடைய ஆட்டத்துல ஜெயிச்சாங்க. அண்ட் அர்ஜுன் எரிகேசி இந்தியாவுக்காக இந்த ஒலிம்பியாட்ல விளையாண்ட எல்லா ஆட்டத்தையும் ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு இதுவா நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறது இது தவிர நேத்து இன்னொரு நடந்த ஒரு முக்கியமான ஆட்டம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா வியட்நாம் போலாந்து நாட்டை ஜெயிச்சது. ஏன்னா வியட்நாம் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த அணி இல்லை போலாண்டை கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனா 2-1 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல வியட்நாம் போலாண்டை நேற்று ஜெயிச்சிட்டாங்க. அது தவிர பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் நடக்கும் நாடான ஹங்கேரி அணி உக்ரைன் நாடை நேற்று அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதுல குறிப்பிட்ட ரிசல்ட்னு சொன்னா ரிச்சர்ட் ராப்போ அவங்களுடைய போர்டு 1 ஹங்கேரிக்காக விளையாடும் முதல் போர்டுல விளையாடுபவர் வாசிலி இவான்சுக் உக்ரைனோட வீரரை ஜெயிச்சது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டம் நான் சொல்லுவேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 4 அணிகள் அந்த 10 மேட்ச் புள்ளிகள் அதிகமா வாங்கக்கூடிய 10 தான் இப்போதைக்கு வாங்கி இருக்க முடியும். 10 மேட்ச் புள்ளிகளோட 4 அணிகள் இருக்கு. அந்த 4 அணிகள் பாத்தீங்கன்னா சைனா, வியட்நாம், ஹங்கேரி அண்ட் இந்தியா. இது 4 அணிகள் இருக்காங்க. இப்ப 6வது சுற்றுல என்ன நடக்க போனா இந்த 4 அணிகள் அவங்களுக்குள்ள மோதிக்க போறாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிளியர் லீடரை நோக்கி நம்ம இந்த ஓப்பன் செக்ஷன் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல சைனா அணி வியட்நாமோட விளையாட போறாங்க இன்னைக்கு ஆட்டத்துல. அதுல என்னுடைய கணிப்புன்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு சாதகமா 2-1 அப்படின்னு முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல குறிப்பிட்டு நான் ஏன் சைனாவுக்கு சாதகமா முடியும் நான் சொல்றேன்னா வியட்நாமோட 4வது போர்டுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பலம் பொருந்திய வீரர் யாரும் இல்லை. அதே இது சைனாவுடைய 4வது போர்டுல விளையாடுறவர் ஒரு 26-40-50 ரேட்டட் பிளேயரா இருக்காரு, வாங் யூங்கிறவர். ஆனா வியட்நாமுடைய வீரர் ஒரு 24-30 அந்த ஸ்ட்ரென்த்ல தான் இருக்காரு. அதனால 4வது போர்டுல சைனா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால 2-1 சைனாவுக்கு சாதகமா முடியும். சரி, இந்தியா எப்படி பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஹங்கேரியோட ஆட போறாங்க. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா 3வது சுற்றுல இந்தியா ஹங்கேரி பி அணியோட விளையாண்டாங்க. இப்ப ஹங்கேரியோட ஏ அணி தான் அவங்க ஹங்கேரியோட முக்கியமான அணி. அதோட இன்னைக்கு விளையாட போறாங்க 6வது சுற்றுல. இதுல நான் நினைக்கிறேன் இந்தியா 2-1 இன்னைக்கு ஜெயிக்கும். அது இப்ப யார் இந்தியாவுக்கு அந்த வெற்றியை வாங்கி தர போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்புல பிரக்னானந்தா இன்னைக்கு பீட்டர் லீகோவோட விளையாடுறாரு. பிரக்னானந்தாக்கு ஒயிட் பீசஸ் வேற இருக்கு இன்னைக்கு. அதனால அவர் ஜெயிச்சிருவாரு. மித்த போர்டெல்லாம் டிராவ் ஆயிடும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். இதுல ரிச்சர்ட் ராப்போ குகேஷ் கேம் முதல் போர்டுல நடக்க போறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிச்சர்ட் ராப்போங்கிற பிளேயர் ரொம்ப கிரியேட்டிவான பிளேயர்னு நாங்க சொல்லுவோம். அவருடைய என்ன ஓட்டம் எப்படி அவர் யோசிக்கிறாருலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மித்த பெரிய பிளேயரை கம்பேர் பண்ணும்போது. அவர் குகேஷ் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரோட ஆடும்போது அந்த கேம் எப்பயுமே நம்மளுக்கு நிறைய அந்த கேம் மூலமா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்ப பெண்கள் அணிக்கு செக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா நேற்று கசகஸ்தான் அணியை 2-1 ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அவர் எதிர்பாராத விதமா ஹரிகா முதல் போர்டுல நல்ல ஒரு கேம் இருந்தது. ஆனா ஒரு பிளண்டர் பண்ணி நேற்று தோத்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாம இருக்க மாதிரி இருக்கு ஹரிகா. ஆனா இன்னும் 5 சுற்றுகள் இன்னைக்கு 6வது சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 சுற்று இருக்கு. அதனால அவங்க ஃபார்ம்ல ஒரு வரணுன்றது ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கம்கான ஒரு முயற்சி ஏன்னோ அதை நோக்கி போகணும்னா ஹரிகா நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ அவங்க எப்படி வர்ற சுற்றுகள் எப்படி விளையாட போறாங்கிறத நம்ம பார்க்கணும். நான் நேத்து ரிசல்ட் கணிக்கும் பொழுதும் நான் சொன்னது 2-1 தான். ஆனா நான் சொன்ன இதுல வைஷாலி சொன்னபடி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நான் கணிக்க தவறியது ஹரிகா தோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நேத்து கணிக்கும் போது. ஆனா நேத்து ஹரிகா தோத்துட்டாங்க. ஆனா அதை ஈடுகட்டுறபடி நம்ம இன்னொரு போர்ட்லயும் ஜெயிச்சதுனால 2-1 நமக்கு சாதகமா நேத்து முடிஞ்சிருச்சு கசகஸ்தானோட விளையாடும் பொழுது. இன்னொரு ரிசல்ட்னு பார்த்தா அர்மீனியா அணி சீனா அணியை 2-1 ஜெயிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் ஒரு விதத்துல எதிர்பாராத ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
சீனா அணி வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்க ஒரு அணியை வந்து அர்மீனியா ஜெயிச்சது வந்து கொஞ்சம் எதிர்பாராத ஒரு முடிவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் புள்ளிகளோட 3 அணிகள் வந்து பெண்கள் செக்ஷன்ல வந்து லீடிங்ல இருக்காங்க. அண்ட் 6வது சுற்று பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அர்மீனியாவோட விளையாட போறாங்க. இதுல வந்து ஹரிகா வந்து இன்றைக்கும் விளையாடுறாங்க, நேற்று தோத்திருந்தாலும் இன்னைக்கும் வந்து விளையாடுறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மெயினா வந்து ஒரு இலக்கா என்ன கொடுத்துருப்பாங்க இந்திய அணினா, இன்னைக்கு வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் போர்டில் வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா போதும், நீங்க வந்து ட்ராப் பண்ணிருங்க, மித்த 2வது 3வது 4வது போர்டில் நம்ம இந்திய வீரர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வியூகம் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் இந்தியாவோட 2வது போர்டான வந்து வைஷாலி இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க. 3வது போர்டு திவ்யா தேஷ்முக்கும் ஜெயிக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதனால 3-1 இந்தியாவுக்கு சாதகமா அர்மீனியாவோட நடக்கும் போட்டி முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. இன்னொரு முக்கியமான ஆட்டமா நம்ம பார்க்கக்கூடியது ஜார்ஜியாவும் மங்கோலியாவும். ஏன்னா மங்கோலியா வந்து அந்த 10 மேட்ச் புள்ளிகளோட வந்து இருக்காங்க. ஜார்ஜியா வந்து 9 மேட்ச் புள்ளிகள் தான் இருக்கு. ஆனா ஜார்ஜியா வந்து மிகவும் பலம் வாய்ந்த அணி மங்கோலியாவோட நம்ம வந்து ஒரு இது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. அதனால ஜார்ஜியாவும் 3-1 மங்கோலியாவை ஜெயிச்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. அண்ட் இந்த 6வது சுற்று முடிஞ்சதற்கு அப்புறம் ஒரு ஓய்வு நாள் இருக்கு. ஸோ எல்லா வீரர்களும் வந்து இந்த 6 சுற்றுகள் முடிஞ்சு அடுத்த அந்த மொத்த டோர்னமெண்ட் 2வது பகுதி ஆரம்பிக்க போகுது இல்லை, ஏன்னா 11 சுற்றுகள் 6 முடிஞ்சிருச்சுன்னா. ஸோ இந்த ஒரு ஓய்வு நாளை வந்து அவங்களுடைய பயிற்சிக்காகவும் நல்லா வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காகவும் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை வந்து திருப்பி அந்த டோர்னமெண்ட்டை நோக்கி ஃபோக்கஸ்டாக கொண்டு வர்றதுக்கும் உதவும். ஸோ வந்து இந்த ரெஸ்ட் டே வந்து ரொம்ப ஓய்வு நாள் வந்து ஒலிம்பியாட்ல வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா 2வது ஹாஃப்ல வந்து எவ்வளோ இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்க போகுது போட்டிகள். ஏன்னா நம்ம வந்து அந்த தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்களை நோக்கி எல்லா அணிகளும் கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வந்து ஸ்டாண்டிங்ஸ்ல வந்து டாப்ல இருக்கவங்க எல்லாம் மோத போகும்போது இந்த ஒரு நாள் வந்து இந்த ஓய்வு நாள் வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படும். ஏன்னா அடுத்த 5 சுற்றுக்களுக்கான எனர்ஜியை வந்து இந்த ஒரு ஓய்வு நாள் மூலமா வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இன்றைக்கு 6வது சுற்றை பார்ப்போம். அதற்கப்புறம் ஓய்வு நாள்ல நம்ம வந்து முக்கியமான என்னென்ன நடந்திருக்கு ஒரு 6 சுற்றையும் சேர்த்து ஒரு ஆடியோ பதிவா நம்ம வந்து பார்ப்போம். அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த நம்ம போட்டுட்டு வர அந்த ஆடியோ பாட்காஸ்ட்டுக்கு, தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு. தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவு வேணுங்கிறது வந்து எங்களுடைய விருப்பம். நான் உங்கள் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். நன்றி, வணக்கம்.